பிள்ளையார் சதுர்த்தி எப்படி சார் நான் கொண்டாடணும், எப்படி சார் நான் வழிபடணும் அப்படின்னு கேட்டால், பிள்ளையாருக்கு நம்ம 27ஆம் தேதி இந்த 8வது மாதம் நமக்கு புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருதுன்னா, நம்ம திங்கக்கிழமை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் வாங்கிடணும். இரட்டை பிள்ளையாராக வாங்குங்க. இரட்டை பிள்ளையாராக வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தாம்பாளம் அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலை, நுனி கிழக்கு அல்லது வடக்க பார்த்துருக்கணும். அதில் அரிசி அல்லது நெல், பச்சரிசி அல்லது நெல் போட்டு அந்த இடத்துல பிள்ளையாரை வச்சு பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணணும். பிள்ளையாரை வாங்கன்னு சொல்லி வழிபாடு பண்ணணும். பஞ்சபாத்திர ருத்ரணி வச்சு 3 முறை தீர்த்தத்தை பிள்ளையாருக்கு விடுங்க. விநாயகப் பெருமானுக்கு எப்படி நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் பாதத்தை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தீர்த்தம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி 3 முறை தீர்த்தம் விட்டு அருகம்புல் எடுத்து வச்சுட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். 16 தடவை ஓம் கம் கணபதியே நமஹ, ஓம் கம் கணபதியே நமஹ. குழந்தைகளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பின்னாடிலேருந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அவங்களையும் சொல்ல வைங்க. அப்படி சொன்ன முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைத்தலம்